ஹாய் காய்ஸ், இந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன கேரக்டர் இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிடலாம். கேரக்டர் நம்பர் 1, ஜிமின். ஜிமின் ஒரு நாட்டியான ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கேங் வார் நடத்துகிற அளவுக்கு ரவுடி கிடையாது, பட் ஸ்டில் சிலுமிஷ வேலையெல்லாம் நிறைய செய்கிற ஒரு நாட்டியான ஒரு ஸ்கூல் பையன். அண்ட் ஜேகே, ஹீஸ் ஜிமினோட டீச்சர், கோல்ட் ஆஸ் ஐஸ். ஆமாம், எல்லாத்தையும் ஹீஸ் அ வெரி கோல்ட் பர்சன். தென் ஃபர்ஸ்ட் சீன்லேயே இப்போ ஒரு கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ரூமோட லைட்ஸ்லாம் ரொம்ப டிம்மாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ ரெய்னி டேஸ்னாலே கிளாஸ் ரூமோட வைபே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரியாக டிம்மாக இருக்கும், ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 பெஞ்சை ஒன்றா போட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடுறது ட்ரூத் ஆர் டேர். அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜிமின் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, இன்னும் நிறைய பசங்களும் இருக்காங்க. அப்போது அங்கே ஒரு பொண்ணு தான், ஹே ஸ்டாப் இட், இந்த வாட்டி நான் தான் பாட்டிலை ரொட்டேட் பண்ணேன். யாருக்கு வருதோ அவங்க நாங்கள் சொல்கிற டேரை தான் செய்யணும். அதை நான் சொல்லுவேன், இல்லை என் டீம்மேட் சொல்லுவாங்க. எங்களோட டேரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு அதை ஒத்துக்கிறாங்க. தென் அந்த பொண்ணு பாட்டில் சுற்றுறா. நெக்ஸ்ட் அது கரெக்டாக வந்து ஜிமின் கிட்ட தான் நிற்கிது. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜிமினோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஒரு டேர் ஜிமின் கிட்ட வந்ததுன்னா அது கண்டிப்பாக நடத்துகிறோம். அண்ட் ஜிமின்க்கு கொடுக்குற டேரும் கொஞ்சம் நல்லா நாட்டியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸை வெறுப்பேற்றுற மாதிரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸை வெறுப்பேற்றுற மாதிரியான டேர் தான் மற்றவங்களாம் கொடுப்பாங்க. ஜிமினும் அது பெருசாக எடுக்காமல் ஈஸியாக செஞ்சிருவான். அப்புறம் அவனோட இன்னசென்ட் ஃபேஸை வச்சு சிம்பிளாக மறைச்சிருவான். அதனால் ஜிமினுக்கு டேர் வந்தோடனே எல்லோரும் கத்துறாங்க. அவன் டேர் இன்னும் சூஸ் பண்ணலை, பட் ஸ்டில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜிமினை டேர் சூஸ் பண்ண சொல்லி கோரஸாக கத்துறாங்க. ஜிமினும் அவங்களோட சத்தத்தெலாம் கேட்டது, ஓகே காய்ஸ், ஓகே நான் டேர் தான் சூஸ் பண்ணுறேன், ஓகேவா, ட்ரூத் இல்லை, ஓகே நான் டேரே சூஸ் பண்ணுறேன், என்னோட டேர் என்ன சொல்லு அப்படின்ட்டு ஆப்போனண்ட்டில் இருக்க அந்த டீம் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த சைடில் இருக்க 2 பொண்ணுங்க தான் பேசிக்கிறாங்க. ஹே, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை ஜிமினை பண்ண சொல்லலாமா? என்ன ஐடியா சொல்லு, ஏதாவது நல்லா ஸ்பைஸியாக சொல்லு. உன்னை வாட்டி ஜூன் சார்கிட்ட நீ மாட்டினது ஞாபகம் இருக்கா? எதுக்கு அதை இழுக்கிற? அதில் தான் டேர் இருக்குது. போன வாட்டி நீ ஜூன் சார்கிட்ட மாட்டிட்டு செம்ம திட்டு வாங்கின, அது தெரியும்ல. திரும்பி இதை பற்றி பேசாது. ஓகே அந்த மாதிரி இந்த வாட்டி ஜிமினையும் ஜியோன் சாரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு டேர் கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. அதுக்கு இன்னொரு பொண்ணு யோசிக்கிறா. அதுக்கு மட்டும் மூளை இப்படிலாம் வேலை செய்யுது. நல்ல டேர் தான், ஆனால் ஜிமின் செய்வானா? செய்யணும், செய்கிற மாதிரி செய்யலைன்னா ஏதாவது ஸ்ட்ராங்கான பெனால்ட்டி கொடு, அவன் கண்டிப்பாக செய்வான். என்ன சொல்கிறேன்? நல்ல யோசனையாக தான் இருக்குது, அதே கொடுத்துடலாமா? நீ மற்றவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் அவளோட டீம்மேட்ஸ் கிட்ட இந்த டேரை பற்றி சொல்கிறா. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, இட்ஸ் அ ஸ்பைசி டேர், ஓகே அப்படின்னு. இப்போ ஜிமின் தான், ஓன் கேர்ள்ஸ் எவ்வளோ நேரம் ஒரு டேருக்காக எடுத்துப்பீங்க, சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க. உடனே அந்த கேர்ள்ஸ், ஓகே எங்களோட டேரை நாங்கள் சொல்ல போகிறோம், கண்டிப்பாக அந்த டேரோட பெனால்ட்டியை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஓகேவா? ஒரு வேளை ஜிமின் இந்த டேரை செய்ய ஒத்துக்கலைன்னா நீ ஜிமினும் அவனோட டீம்மேட்ஸும் இந்த ஸ்கூல் ரவுண்டை 10 வாட்டி சுற்றணும், ஓகேவா? அந்த பெனால்ட்டியை கேட்டோன்னே ஜிமினோட அந்த டீம்மேட்ஸ்க்கும் ஒன்றுமே புரியல. அவங்க ஒரு மாதிரி கோரஸாக கத்துறாங்க, ஏன் இப்படி ஒரு மோசமான பெனால்ட்டி அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஜிமின், ஓகே அப்படி என்ன பெனால்ட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது, சொல்லு என்ன டேர் அப்படின்ட்டு அந்த கேர்ள்ஸை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த கேர்ள்ஸும், நீ நம்ம ஸ்கூலில் வேலை செய்கிற மிஸ்டர் ஜியான் அவரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும், இதுக்கு ஓகேவா ஜிமின் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. என்னது, அந்த ஆளை நான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுமா அப்படின்ட்டு அவன் மனசுலேயும் நினச்சிட்டு, நோ
இது டேர் கிடையாது. இதை என்னை நீங்கள் உயிரோட புதைக்கிறதுக்கு சமம். நோ நெவர், ஐ won't do it. அப்போ நீயும் உன் டீம்மேட்ஸும் போய் கிரவுண்டை சுற்றுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு நக்கலாக சொல்ல, ஒன்று ஜிமினோட டீம்மேட்ஸ் தான், நோ நோ எங்களாலலாம் அந்த கிரவுண்டு அவ்வளோலாம் சுற்ற முடியாது, ஜிமின் நீ இந்த டேரை செய்டா அப்படின்ட்டு அவனோட டீம்மேட்ஸ் அவனை என்கரேஜ் பண்ணான். ஜிமின்னா, என்ன விளையாடுறீங்களா? அந்த சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வேணும்ன்ட்டு என்னை மாட்டி விடுறீங்க, அந்த பொண்ணுங்க தான் ஏற்றி விட்டுறாங்கன்னா நீங்களும் வந்து என்னை போய் செய்ய சொல்கிறீங்க. ஜிமின், அதுக்குன்னு எங்களால் அந்த கிரவுண்டெல்லாம் 10 தடவை சுற்ற முடியாது. ஏய், நான் மட்டும் அவன்கிட்ட போய் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், மறுநாள் என் சமாதி அதே கிரவுண்டில் இருக்கும், பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஜிமின் ஷவுட் பண்ணுறான். உடனே அந்த கேர்ள்ஸ், அப்போ ஜிமின் இந்த வாட்டி தோத்துட்டான், அவன் இந்த வாட்டி டேரெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசி சிரிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. உடனே ஹே கேர்ள்ஸ் வாயை மூடுங்க, ஜிமின் இதை கண்டிப்பாக செய்வான், ஜிமின் இதை செஞ்சால் நீங்கள் பதிலுக்கு என்ன செய்யணுன்றது நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் செய்யல அது இதை விட மோசமாக இருக்கும் பாருங்கள். ஓகே, ஜிமின் இதை செஞ்சால் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு பொண்ணு சொல்கிறா. பட் ஜிமினோட ஷோல்டர் பிடிச்சிட்டு, ஜிமினா இதை நீ பண்ணியே ஆகணும். ஜிமினோ த்ரீன்னு பார்த்து முறைக்கிறான். என்ன ஜிமினா, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்ல, ஜிமின் திரும்பி முறைக்கிறான். ஜிமின், நான் இருக்கேன், நீ இருக்க, நான் இருப்பேனான்னு தெரியாது, நாளைக்கு இந்த டேரெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நோ நெவர், நான் பெனால்ட்டியே ஏற்றுக்கிறேன். ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, போய் சுற்றுங்க, ஏதோ ஃப்ரீ டைமில் இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. உடனே ஜிம்மினோட டீம்மேட்ஸ் தான், நோ 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 எங்களால் முடியாது, கண்டிப்பாக முடியாது, ஜிம்மின் இந்த டேரை செய்வோம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு. ஹேய், நான் சொல்லவே இல்லை, என்ன விளையாடுறீங்களா? ஜிமின், எங்களுக்கு தெரியும் உன்னால் முடியும். ஏய், நானே சொல்கிறேன் என்னால் முடியல, திரும்பி முடியும்னா நாங்கள் அவனை பேசி ஒரு நல்ல முடிவு போகிறோம், அவன் கண்டிப்பாக அதை செய்வான் அப்படின்ட்டு ஜிமினை அவனுங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினா, இதை பண்ணியே ஆகணும், உனக்காக இல்லைனாலும் உன்னோட டீம்மேட்ஸ் உன்னை நம்பி நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக பண்ணணும், பண்ணுவியா? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க, அந்த சார்கிட்ட நான் மாட்டினேன். ஜிமின், நீ மாட்டிப்படா. என்னடா? இல்லைடா, நீ மாட்டிப்ப, ஆனால் நாங்கள் இருக்கோம், நாங்கள் அவரை அப்படியே குரூப்பாக பிடிச்சி ஐ மீன் அவர் குரூப்பாக சூழ்ந்து அவர்கிட்ட இது ஒரு டேர்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அப்போ அவர் அதை ஏற்றுப்பார். உனக்கு புரியுதா? எனக்கு என்னமோ இது ஒரு கரெக்டான ஐடியான்னு தோணலை. அவளுங்க வேணும்ன்ட்டு வெறுக்கிறத தான் பண்ணுறாங்க. மேபி அதில் போனாட்டி ஒரு பொண்ணு செம்மையாக அவர்கிட்ட திட்டு வாங்கினாங்கல்ல, அது மனசில் வச்சுட்டு நானும் திட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு ஜிம்மின் ஒரு மாதிரியே புலம்புறான். ஹே, இப்போது அங்கே தான் உன்னோட கெத்தை நீ காமிக்க போகிற, அவங்கெல்லாம் திட்டு வாங்கிட்டாங்க, ஆனால் இந்த டேரை பண்ணி நீ திட்டு வாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த ஸ்கூலோட ஸ்டாராக மாறிடுவேன். எனக்கு இந்த ஸ்கூலோட ஸ்டாராக மாறுறதுக்கு முன்னாடி எனக்கு அவன் சமாதி கட்டிடுவான், அப்புறம் என்ன ஸ்டாரை கட்டி பூமியில் புதைப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஜிமின் பேச, தான் ஜிமின் நாங்கள் இருக்கோம், நீ அந்த பண்ண நெக்ஸ்ட் செகண்டே நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு இட்ஸ் அ டேர் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். அவர் வந்து சூடாக இருக்கும் போதே அப்படியே ஆஃப் பண்ணிட்டா சரியாயிடும், ஓகேவா? ஆனால் இது ஒரு நல்ல ஐடியான்னு எனக்கு படலடா. கமான், நான் இருப்பேனான்னு தெரியல, இவன் வேற நான் இருக்கேன்ட்டு அப்படின்னு ஜிமின் ஒரு மாதிரியே புலம்பிக்கிட்டே இருக்கான். உடனே அவனோட டீம்மேட்ஸ் ஜிமினுக்கு இந்த டேர் ஓகே சொல்லிட்டான் அப்படின்ட்டு கத்துறாங்க. அந்த கிளாஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜிமினுக்காக கிளாப் பண்ணுறாங்க. ஜிமின், நான் சொல்லவே இல்லைடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டாஃப் ரூமை தான் காட்டுறாங்க. ஸ்டாஃப் ரூமில் மிஸ்டர் ஜியோனோ இன்னொரு சாரை உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வெளியில் நின்று 4-5 பசங்க எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஹே இப்போயே போயிடலாம், ஜோன் சார் தனியாக இல்லை வேறு யாரோடையும் இருக்கிறாங்க, அவங்க இதுக்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ண முடியாது, ஸோ வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, தான் அவ்வளோதானே, அவனை எப்படி வெளில தோத்துறன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு பின்னாடி இருக்கிற ஒரு பையன்கிட்ட சொல்கிறான். அந்த பையனும் ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் பின்னாடி இருக்க பசங்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உள்ள ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாங்க ஸ்டாஃப் ரூம் உள்ள. ஒன்றும் இல்லை, ஜிமினோட ஃப்ரெண்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார்,
அப்படின்னு சொல்ல ஜியோனும் அங்கே இருக்க டீச்சரும் பார்க்குறாங்க. ஜியோன்னா என்னாச்சு, என்ன வேணும், கிளாஸ் டைமில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை சார், வாஷ்ரூமில் பசங்க 2 பேரும் அடிச்சிட்ருக்காங்க, என்னன்னு தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான் நீங்கள் யாராவது வந்து அவங்கள தடுப்பீங்களா அப்படின்னு கேட்க தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் ஜியோன் தான், உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை சார், அதுதான் நான் கேட்டதுக்கு அங்கே இருக்க டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் வந்து பசங்க சண்டே நிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க சார். இரு நானே வரேன். இல்லை சார் நீங்கள் இருங்க, அவரை மட்டும் அனுப்புங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல, ஜியோன் ஏன் நான் வந்தா என்ன? இல்லை சார், நீங்கள் வந்தால் வந்து அப்புறம் என்ன சொல்கிறது. ஐயோ என்னாச்சு, என்ன யோசிக்கிற? இல்லை சார், கொஞ்ச நேரத்தில் பிரின்சிபல் உங்களை மீட் பண்ணோம் சொன்னார், அதனால தான் நீங்கள் இருங்க, அந்த சாரை மட்டும் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்ல, பிரின்சிபலா என்னையா? ஆமாம் சார், என்கிட்ட அதெல்லாம் எதுவும் சொல்லலையே. என்கிட்ட சொன்னார் சார், அது உங்ககிட்ட சொல்கிற வழியில் தான் இது நடந்தது, அதான் சொல்லிவிட்டு அந்த சாரை கூட்டிகிட்டு போகலான்ட்டு. ஓகே நீங்கள் போயிட்டு வரீங்களா? ஓகே நான் போய் என்னென்னு பார்க்குறேன், இந்த பசங்களுக்கு வேறு இதுவே தெரியல அப்படின்ட்டு அந்த சார் புலம்பிக்கிட்டே வாஷ்ரூம் பக்கமாக போகிறாரு. இப்போ வெளியில் ஜிம்மினும் கேங்கும் நிற்கிறாங்க. அந்த சார் போகும்போது அந்த கேங்கை பார்க்குறாரு. ஹேய் நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களை கூப்பிட வந்தோம் சார் அப்படின்ட்டு கோரஸாக 10 பேர் சொல்கிறாங்க. என்ன கூப்பிட 10 பேராடா, டெட் பாடியாக நான் போகணா கிளாஸ்க்கு அப்படின்ற மாதிரி பசங்களெல்லாம் திறந்துறாரு. அதுக்கு முன்னாடி போகிறாரு. இப்போது அவர் போயிட்ட பிறகு திரும்பி பசங்களாம் ஸ்டாஃப் ரூமாக எட்டி பார்க்குறாங்க. அங்கே மிஸ்டர் ஜியோன் தான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு, அவரோட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, செம்மையாக இருக்காரு பார்க்கவே. ஜிமின் அதை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கான், ஆனால் ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் வாஷ் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே தான் ஜிம்னா சீக்கிரம் போ, அந்த சார் வரத்துக்குள்ளேயே போ, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி, இருடா பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரியா நர்வஸாக இருக்கான். இப்போ ஜிமின் தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு திரும்பியும் ஸ்டாஃப் ரூம் முன்னாடி நிற்கிறான். ஜோன் நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன ஜிமின், இங்கே என்ன வேலை உனக்கு? அது வந்து சார், அது வந்து நீங்கள் கொஞ்சம் எழுந்துக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்குறான். என்ன, நான் எதுக்கு எழுந்துக்கணும்? அது சார், ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் சொல்லணும் சார், அதுதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல. சீக்கிரம் சொல்லு. அதான் சார், எழுந்து நின்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பசங்க இருக்காங்களே அப்படின்ட்டு ஜியோனை மனசில் நினச்சிக்கிட்டு எழுந்து நிற்கிறாரு. ஜிம்மின் ஸ்டாஃப் ரூமோட வாசலில் நின்றுட்டு இருப்பான். அவர் எழுந்து நின்னோடனே குடுன்னு ஓடி போயிட்டு ஜியோன் சார் ஹக் பண்ணிட்டான். அவ்வளோதான், ஜியோனுக்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மன் என்ன ஹக் பண்ணாமல் அவனுக்கு கிஸ் பண்ண ஹைட் எட்டவே இல்லை. ஒரு மாதிரி குதிச்சு ஜியோனோட லிப்ஸை ஒரு சின்ன பிக் தான் வச்சுருப்பான். அவன் லிப்ஸில் பிக் வச்சானோ இல்லையோ அவன் மூக்கை செம்மையாக அடிச்சிருப்பான். ஜியோனுக்கு அவன் மூக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் திரும்பியும் ஓடி போயிட்டு ஐம் சாரி சார் அப்படின்ட்டு குடுகுடுன்னு அவன் கிளாஸ்க்கு ஓடி போயிட்டான். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி அவங்களும் பயந்துட்டு ஜிமின் பின்னாடி ஓடி போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் ஜீவனுக்கு இது ஒரு டேருன்னு சொல்லவே இல்லை. ஜீவனுக்கு ஒன்றுமே புரியல. அவர் இது மூக்கை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. என்ன பண்ணான் இப்போ இவன்? ஜிமினுக்கு ரொம்ப திமிராகி போச்சு அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அந்த சேர்லேயே உட்காடுறாரு. கொஞ்ச நேரம் கேட்சி கீழே போன சாரும் மேலே வராரு. அவனுங்க பெருசாலாம் ஒன்றும் சண்டை போடல, சும்மா பென்சில் கிடைக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு சொல்ல ஜீவனுக்கு புரியுது இது இவனுங்க பார்த்த வேலை தான் அப்படின்ட்டு. ஜீவன் சாரும் ஒன்றும் சொல்லலை. ஓகே சார் வாங்க உட்காருங்க. அப்புறம் பிரின்சிபல் கூப்பிட்டாங்க போகலையா? இதோ போகிறேன் அப்படின்ட்டு கீழே போகிறான். கீழே பிரின்சிபலும் கூப்பிடல. அவனுக்கு அங்கே தெரிய வந்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகுது. கீழே பிரின்சிபலும் கூப்பிடல. அந்த சண்டையும் ஆர்டிஃபிஷியலானது. பசங்களை அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு ஜின்னு அவனை கிஸ் பண்ணதே யோசிக்கிறான். பாண்டைக்கு என்ன திமிரு இருக்கும், மாட்டாமலையா போக இருக்குடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு
இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஜிமின் 2 நாளைக்கு ஸ்கூலுக்கே வரல. அன்னைக்கு ஸ்கூல் விட்ட போது கூட ஜியோன் கண்ணில் முழிக்காம அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆயிருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதை அப்படியே விட்டுருப்பானுங்க, பெருசாக கண்டுக்கவே மாட்டானுங்க. ஆனால் ஜிம்மிங்கு திரும்பி எப்படி ஸ்கூலுக்கு வருதுடா அப்படின்ற மாதிரி யோசனையாக தான் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் பயமாக வேற இருக்குது. ஏன்னா ஜியோன் சார் கொஞ்சம் கோல்டான ஒரு ஆள் தான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. அவன் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜிமினோட அம்மா கீழே கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, யார் பேசுறது? நான் வந்து ஜிமினோட சார் ஜியோன் பேசுகிறேன். ஓ சார், சொல்லுங்கள். ஏன் ஜிமின் 2 நாளாக ஸ்கூலுக்கே வரது? சார், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயிறு வலி, அதனால தான் வரல. இப்போ எப்படி இருக்கான்? சார், இப்போ ஓகே. நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவானா? அது அவனை தான் சார் கேட்கணும். இல்லை, நாளைக்கு சாட்டர்டே ஸ்கூல் இருக்காது. ஓ அப்படியா சார்? இந்த 2 நாள் அவனுக்கு டெஸ்ட் இருந்தது, அவன் அதை அட்டனே பண்ணலை. அதுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ண ஃபோன் பண்ணேன். டெஸ்ட் அட்டன் பண்ணலையா? சாரி சார். இல்லை என்கிட்ட அதோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஜிம்மனுக்கு என்னோடய வீடு தெரியும். அவனை ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வந்து அதை வாங்கிக்க சொல்லுங்கள். ஏன்னா மண்டே அவன் வரும்போது அந்த 2 கொஷின் பேப்பரையும் அவன் ஃபுல்லாக ஒரு எஸ்ஸேவாக எழுதி எனக்கு சப்மிட் பண்ணுவான். அவன் எக்ஸாம் அட்டன் பண்ணல, இதுதான் அவனுக்கு கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு ஜியோன் தான் ஜிம்மினோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மாவும் ஓகே சார், நான் வர சொல்கிறேன். 5 o'clock மேலே தானே சார்? அவனுக்கு உங்கள் வீடு தெரியுமா? அவனுக்கு என் வீடு தெரியும், பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே சார், நான் அவனை வர சொல்கிறேன். ஐம் சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தான். இட்ஸ் ஓகே, அவனை கரெக்டாக டைமுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார், நான் வர சொல்கிறேன். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு ஜிம்மினோட அம்மாவும் ஃபோனை வச்சிடுறாங்க. ஜிம்மினோட அம்மாவுக்கு கோவம் வருது. ஏன்னா அவன் டெஸ்ட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லவே இல்லை. டெஸ்ட்டுன்னு இருந்திருந்தா அவங்க அம்மா லீவ் போடாமல் விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவன் சிக் லீவ்லாம் ஒன்றும் போடலை, சும்மா போர் அடிக்கிறதுனா லீவ் போட்டிருப்பான் அப்படின்ட்டு. உடனே சமைக்கிறதெல்லாம் அப்படி இப்படி போட்டுட்டு ஜிம்மில் போய் அடிக்கிறாங்க. டேய் ஜிம்மு, எழுந்துடுறா. அம்மா என்னம்மா எனக்கு தூக்கம் வருதுமா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரியா தூக்கத்துலேயே பெணாக்குறான். எழுந்துரு, உனக்கு ஸ்கூல்லேருந்து கால் வந்தது. என்னது ஸ்கூல்லேருந்து காலா? என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, ஸ்கூல்லேருந்து கால் வந்தது. ஜியோன் அப்படின்ற ஒரு சார் தான் பேசினது. ஐயோ, இவன் என்ன சொன்னான்னு தெரியலையே. அவர் ஏதாவது எடுக்க கொடுக்க சொல்லியிருப்பாரோ. என்னடா? என்னம்மா சொன்னார் அவர்? நீ 2 நாள் ஸ்கூலில் டெஸ்ட் இருக்குது, அதை அட்டென்ட் பண்ணாமல் லீவ் போட்டிருக்க. அதோட கொஷின்ஸ் பேப்பராக உன்னை வந்து வீட்டில் கலெக்ட் பண்ணிக்க சொன்னார். என்னது டெஸ்ட்டா? அம்மா அப்படிலாம் எதாவது டெஸ்ட்டு கிடையாதுமா, போய் சொல்லாது ஜிம்மி. நீ இப்படி போய் சொல்வியா? நீ டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை லீவ் போடவே அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். லீவ் போட்டு உட்காந்து பெட்டில் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒழுங்காக போய் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம்ல. அம்மா இல்லைம்மா, எனக்கு உண்மையிலே டெஸ்ட்டெல்லாம் இல்லைம்மா. ஜிம்மன் எதுவும் பேசாத. 5 o'clock அந்த சார் வீட்டுக்கு போகிற. சார் வீட்டில் போயிட்டு கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து மண்டே என்னமோ அசைன்மெண்ட்டை அதை சப்மிட் பண்ணணும் சொன்னார். நீ அதை போய் செய்கிற, ஓகேவா? போய் ரெடி ஆகு. 5 மணிக்கு அந்த சார் வீட்டுக்கா? ஆமாண்டா, போட. அம்மா நான் போகலம்மா. ஏன் போகாமல் அசைன்மெண்ட்லேருந்து தப்பிக்கலாம் பார்க்குறியா? அது இல்லைம்மா, 5 மணினா இருட்டிடாதா? அதெல்லாம் ஒன்றும் இருட்டாது. 8 மணி வரைக்கும் ஊரை சுற்ற வேண்டியது. இப்போ உனக்கு 5 மணி இருட்டுதா? அம்மா அது வந்து நீ போகிற, புரியுதா? 5 o'clock எனக்கு அந்த கொஷின் பேப்பர் நீ ஏன் முன்னாடி உட்காந்து எழுதணும். அம்மா அது அப்படிலாம் ஒரு டெஸ்ட்டுமே இல்லைம்மா. ஜிமின், நோ வேர்ட்ஸ். போயிட்டு கொஷின் பேப்பரை வாங்கிட்டு பாரு, ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். எனக்கு இதுக்கப்புறம் டெஸ்ட் டைமில் லீவ் போட்டேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னோட பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும். மாம் அது நோ டாக்ஸ். போய் ரெடி ஃப்ரெஷ் ஆகு. ஓகே மேம். ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து உண்மையிலே அவனுக்கு டெஸ்ட்டெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஜிம்மன் யோசிக்கிறான், ஒரு வேளை நம்மளை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக டெஸ்ட்டுன்னு போய் சொல்கிறாரோ இருக்கும். அவர் அப்படி சொன்னாலும் சொன்னார், மாட்டினேன். எல்லாம் திட்டே பைத்தியக்காரனால தான். அவன் மட்டும் உசுப்பேத்தாமல் இருந்தால் அந்த டேரே செஞ்சிருக்க மாட்டேன். 10 ரவுண்டு ஓடி இருந்தால் கூட
ஒரு நாள்லேயே கால்வலி போயிருக்கும். இப்போ இந்த தலைவலி என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் ஒரு மாதிரியா டென்ஷன் ஆகுறான். டைம் 5 o'clock. ஜிமின் ஜேகே வீட்டு வாசலில் நிற்கிறான். அந்த வீட்டையே பார்க்குறான். ஐயோ, இந்த சார்கிட்ட இப்படி தனியாக மாட்டுவோன்ட்டு தெரியாமல் போச்சு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு? அம்மா கிட்டேயுமே எதுவுமே சொல்லலை. அம்மா கொடுக்குற பனிஷ்மெண்ட் கூட கம்மியாக தான் இருக்கும் போல். வேறு என்ன கொடுக்க போகிறாருன்னே தெரியலையே. டேங்கா அடி செத்தடா என்கிட்ட மாட்டினா அப்படின்னு ஜிமின் புலம்பிக்கிட்டே போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறான், அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கதவு ஓப்பன் ஆகுது. குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் ஜியோன் சார். உள்ளவா? ஓகே சார். சார், எனக்கு டெஸ்ட் இருந்ததுலாம் தெரியாது சார். அப்படி தெரிஞ்சிருந்தா நான் லீவ் போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் பேப்பர்ஸ் கொடுங்க சார், நான் அசைன்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் எந்த ஒரு டெஸ்ட்டும் நடக்கலை. எந்த ஒரு டெஸ்ட்டும் நான் கிளாஸில் வைக்கலை. அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட டெஸ்ட்டுன்னு சொன்னாதான் என் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட, இல்லை உங்கள் பையன் என்னை கிளாஸில் வச்சு கிஸ் பண்ணிட்டான், அதுக்கு தான் என்னன்னு கேட்க விசாரிக்க அவனை வீட்டுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு ஓகேவா ஜிமின்? இல்லை சார். அப்புறம் அன்னைக்கே அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்ட்டு ஜியோன் தான் கேட்குறாரு. ஜிமின் கொஞ்சம் ஜியோனையே பார்க்குறான். ஏன்னா ஜியோன் ஷர்ட்டே போடலை, மேலே ஒரு பேண்ட் மட்டும் போட்டிருக்காரு பிளாக் கலரில். அவரோட கையையும் பார்க்குறான். அவரோட கை ஃபுல்லாக டேட்டூஸாக இருக்குது. அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அவரோட லிப்ஸையும் பண்ணுறான், ஐப்ரோஸையும் பியர்சிங் இருக்குது. என்ன இவர் ஸ்கூலில் இதெல்லாம் இல்லையே, எங்கே இருந்து திடீர்னு இதெல்லாம் குத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு, ஜிமின் உன்னை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டேன், ஏன் எனக்கு அப்படி பண்ணேன்? அது சார், அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருந்தேன். அப்போது அதில் ஒரு பொண்ணு தான் இப்படி ஒரு இடக்கு முடக்கான டேரை கொடுத்துட்டா. நான் உண்மையிலே பண்ண மாட்டேன்னு தான் சார் சொன்னேன். நான் சொன்னேன், இல்லை சார் வேணாம், மேபி வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொன்னேன் சார். ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அதான் சார், நான் ஒத்துக்கலை உங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு மாதிரியாக ஃபோர்ஸ் பண்ணி. ஸோ நானாக இருக்கிறது தான் உனக்கு பயமாக இருக்கா? யார் சார் யார் தான் உங்களுக்கு பயப்படாமல் இருப்பாங்க சார்? அப்போது வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸாக தான் நீ போய் கிஸ் பண்ணியிருப்பியா ஜிமின்? அது சார், அது வந்து இல்லை சார், எனக்கு நீங்கன்னா கொஞ்சம் பயம். நான் உன்னை கேட்டது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீ போய் கெஸ் பண்ணியிருப்பியா அப்படின்னு தான் கேட்டேன். அது சார், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோலாம் ஒன்று பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அதாவது சொன்னேன். இப்படி ஜிமின் சொல்ல ஜியோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின் பக்கத்தில் வரான். ஜிமின் அவன் வந்த ஸ்போர்ட்ஸ்க்கு அவன் அப்படியே பின்னாடி போகிறான். போய் ஒரு வால் லைட்டாக நிற்கிறான். சார் ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜியோன் தான் ஜிமின் அப்படி கீழே குஞ்சு பார்க்குறான். ஏன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்படியே செவுத்துல ஒரு கையை வச்சுட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணுறான். கப் பண்ணலை, ஒரு கையில் பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஜிமின் தான் நிமிந்து ஜியோனை பார்க்குறான். இன்னொரு பையனை நீ போய் கிஸ் பண்ண நீ கிட்டே சொல்கிற சார்? அப்படி சொல்லவே இல்லை சார். அப்போ என்ன சொன்ன? இப்போ நீங்கன்ற வேணான்னு சொன்னேன் சார். வேறு யாரையாவது கொடுக்க சொன்னேன் சார், அவங்க கேட்கலன்னு இப்போ என்கிட்ட சொன்னியா? இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வேறு யாரையாவது கிஸ் பண்ண சொல்லியிருந்தா நீ பண்ணியிருப்ப, அப்படி தானே? ஜியோனோருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவனை பிடிச்சி ஒரு மாதிரியா ஹெட்டை மேலே தூக்குறாரு. என்ன திமிரு இருக்கும் உனக்கு? என்னையும் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து டேரன்னு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்க.
நீ இந்த டேர் கதை சொன்னது கூட எனக்கு பெருசாக படலை. ஏன்னா அதை நான் அன்னைக்கே கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு வேர்ட் சொன்ன பார்த்தியா இப்போது, ஸ்டூடெண்ட்ஸ் வேறு யாராவதா இருந்தால் நான் பயப்படாமல் செஞ்சுருப்பேன்ட்டு. அதுதான் எனக்கு கோவம் வருது. அது எப்படி அவங்க சொன்னால் நீ போய் வேறு யாராவது கிஸ் பண்ணிடுவியா? அப்படி இல்லை சார். அப்புறம் என்ன சொன்னேன் இப்போ? நீ அதானே சொன்னேன், சொல்லு. ஆமாம் சார். அது எவ்வளோ தப்பு தெரியுமா? அது ரொம்ப தப்பு ஜிமின் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. சார் அது வந்து நான் தெரியாமல் தான். நீ அதை தெரியாமல் சொல்லலை, அது ரொம்ப தப்பு. ஏன் எதிர்க்கி நான் வேற ஒருத்தனை கிஸ் பண்ணியிருந்தா எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்கிறேன்னா உனக்கு என்ன திமிரு இருக்கும்? சார் அது வந்து வந்து ஒன்றும் இல்லை சார். நீ இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கு நான் பனிஷ்மெண்ட்டே தரலண்ணா எப்படி ஜிமின்? சார் பனிஷ்மெண்ட்டா? ப்ளீஸ் சார் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜேகே ஜிமினை போட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமினுக்கு ஸ்டன் ஆகிட்டான். அவனுக்கு புரியல என்ன இவர் கிஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் செம்மையாக போட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேமோட லிப்ஸ் அப்படி போட்டு உரிய ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேமுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல. சார் நம்மளை கிஸ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் ரியலைஸே பண்ணுறான். ஜேகே ஜிமின் ப்ரீத் பண்ணுறதுக்கு கூட இடம் கொடுக்கல. செம்மையாக போட்டு ஜிமினோட லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணி சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் கொஞ்ச நேரம் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அவனோட ஷோல்டரை போட்டு செம்மையாக அடிக்கிறான் அவன் கையை வச்சு. சார் சார் ப்ளீஸ் சார் விடுங்க அப்படின்ட்டு அவன் எவ்வளோ சொன்னாலும் ஜேகே அவனை விடவே இல்லை. பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருக்கும். ஜேஎம்பை பிடிச்சி தூக்கி அந்த டேபிள்லேயே உட்கார வைக்கிறான். ஜேஎம் ரொம்ப நேரம் அவனோட ஷோல்டரை தட்டிக்கிட்டே இருந்தவன் இப்போ ஜேஎம்மோட லிப்ஸை விட்டு அப்படி கீழே நெக்குக்கு ட்ராவல் ஆகுது. அவனோட நெக்கை ஒரு மாதிரியா பைட் பண்ணி சக் பண்ணி அப்படியே ஒரு எக்கி மார்க்லாம் க்ரியேட் பண்ணுறான். இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஜிமின் கொஞ்சம் அப்படியே காம் டவுன் ஆகி ஜேகேவோட ஷோல்டரை தட்டிகிட்டே இருந்திருப்பான் எல்லாரும். அதை விட்டுட்டு ஜேகேவோட ஷோல்டரை ரொம்ப இப்போ டைட்டாக பிடிக்கிறான். பிகாஸ் அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஜேகேவோட டச்சஸை. ஜேகே அவனோட நெக்கை ஒரு மாதிரியா ரொம்ப சக் பண்ணிட்டு லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிஎம் ஒரு மாதிரி ப்ரெஷராக ஃபீல் பண்ணி அவனோட ஹெட் அப்படி மேலே சீலிங் பார்த்த மாதிரி தூக்குறான். சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகேக்கு பொறுமையே இல்லை. ஆல்ரெடி அவன் ஷர்ட்டஸாக தான் இருந்திருப்பான். ஜிமின் வரான்னு தெரிஞ்சுதான் இப்போ ஜிமினோட ஷர்ட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். ஜிம்மனும் அவனும் இப்போ பேட் பாடியில் இருக்காங்க. அப்படியே ஜேகே போய் ஜிம்மனை ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். ஜிம்மன் அந்த டேபிளில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவனோட 2 லெக்ஸ்க்கு நடுவில் ஜேகே இருப்பான். அவன் ஹக் பண்ணோன்னே ஜிம்மன் ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். அவங்க 2 பேரோட பாடி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஜிம்மனுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா சுகமாக இருக்குது. ஜிம்மனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அவனோட ஃபேஸை ஜேகேவோட செஸ்டில் பரி பண்ணுறான். அவங்களோட பாடி ஹீட் ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறாங்க. ஜிம்மினோட கை அப்படியே ஜேகேவோட பேக்கை ஒரு மாதிரி ரப் பண்ணுது. ஜேகேக்கு அது பொறுமையே இல்லை. திரும்பியும் ஜிம்மினோட லிப்ஸை கேட்ச் பண்ணி திரும்பியும் கிஸ் பண்ணுறான். இந்த வாட்டி தே ஆர் யூஸிங் தேர் டங்ஸ் ரைட். அப்படியே ஜேஎம்மும் இந்த வாட்டி பேக் கிஸ் பண்ணுறான். ஜேகேவோட கிஸ் அப்படியே கீழே இறங்குது. ஜிம்மினோட செஸ்க்கு தான் வருது. ஜிம்மினோட செஸ்ட்டை ஒரு கையில் போட்டு பிஞ்ச் பண்ணுறான். சார் வலிக்குது, ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின் தான் மோன் பண்ணுறான். ஜேகே அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவனோட ஒரு செஸ்ட்டை போட்டு செம்மையாக சக் பண்ணுறான். அவனோட நிப்பிள்ஸை போட்டு பிஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஜேஎம்க்கு லைட்டாக வலிக்குது. இருந்தாலும் அவன் அதை அதை கண்ட்ரோல் பண்ணுறான். கத்தக்கூடாது, காட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஜேகே திரும்பி இப்படி கீழே போயிட்டே இருக்கும் போது சடனாக ஒரு ஃபோன் ரிங்க் ஆகுது. ஜேகே திரும்பி பார்த்துட்டு ஷிட் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை போய் அட்டன் பண்ணான். ஹலோ, யார்? ஓகே வரேன் வரேன் சீக்கிரம் இருப்பேன்.
அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு இப்போ ஜெயமை தான் பார்க்குறான். ஜெயம் இருக்கிற நிலமை, அவன் அந்த செவுத்து மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்கான். மேலே ஷர்ட் இல்லை. அவனோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்துருக்கு. லிப்ஸ் எல்லாம் ஸ்வாலனில் இருக்குது. ஜேகேக்கு அந்த வியூ செம்மையாக இருக்குது. அவன் திரும்பி ஜேம் கிட்ட போகிறான். ஜேகேவே ஒரு மாதிரியே பார்க்குறான். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இதே மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. இன்னைக்கு இந்த ஃபோன் கால் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடந்திருக்கதே வேற. இந்த கால்னால நீ தப்பிச்சிட்ட. ஷர்ட்டை போட்டு கிளம்பு. ஓகே சார். சீக்கிரம். ஓகே சார். ஜிமன் அவனோட ஷர்ட் போட்டு கிளம்புறான். இப்போ ஜேகே கூப்பிட்டு, ஏய் ஜிமன். எஸ் சார். இனி இந்த டேர் பண்ணுறேன், அங்கே போய் கிஸ் பண்ணுறேன், அவனை போய் தடவுறேன்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காது. நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், நான் தான் லாஸ்ட்டாகவும் இருக்கணும், புரியுதா? இனி இந்த சிலிமிஷாலெல்லாம் ஸ்கூலில் காட்டுறதை விட்டுட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா இன்றைக்கி நான் பாஸ் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஸ்லோவாலாம் இருப்பேன் நினைக்காது. உன்னோட எக்ஸிஸ்டிங் கொஷின் பண்ணுற மாதிரி ஆகிடும், புரியுதா? ஓ, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ. அண்ட் அசைன்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, போய் ரெஸ்ட் எடு. மண்டே நான் அவனை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். கிளாஸ்க்கு வா, ஓகேவா? ஓகே சார். ஓ, ஜிமனும் அந்த வீட்டை விட்டு வெளில வரான். வெளியில் வந்து பார்க்குறான். இப்போ என்ன நடந்தது? அவருக்கும் எனக்கும் என்ன நடந்தது? ஓ மை காட் அப்படின்னு சொல்லி மனசுலேயே கத்துறான். ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சடனாக ஒரு ஃபோன் ரிங்க் ஆகுது. ஜேகே திரும்பி பார்த்துட்டு ஷிட் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை போய் அட்டன் பண்ணான். ஹலோ, யார்? ஓகே ஓகே, வரேன் வரேன் சீக்கிரம் இருப்பேன். அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு இப்போ ஜெயமை தான் பார்க்குறான். ஜெயம் இருக்கிற நிலமை, அவன் அந்த செவுத்து மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்கான். மேலே ஷர்ட் இல்லை. அவனோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்துருக்கு. லிப்ஸ் எல்லாம் ஸ்வாலனில் இருக்குது. ஜேகேக்கு அந்த வியூ செம்மையாக இருக்குது. அவன் திரும்பி ஜேம் கிட்ட போகிறான். ஜேகேவே ஒரு மாதிரியே பார்க்குறான். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இதே மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. இன்னைக்கு இந்த ஃபோன் கால் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடந்திருக்கதே வேற. இந்த கால்னால நீ தப்பிச்சிட்ட. ஷர்ட்டை போட்டு கிளம்பு. ஓகே சார். சீக்கிரம். ஓகே சார். ஜிமன் அவனோட ஷர்ட் போட்டு கிளம்புறான். இப்போ ஜேகே கூப்பிட்டு, ஏய் ஜிமன். எஸ் சார். இனி இந்த டேர் பண்ணுறேன், அங்கே போய் கிஸ் பண்ணுறேன், அவனை போய் தடவுறேன்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காது. நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், நான் தான் லாஸ்ட்டாகவும் இருக்கணும், புரியுதா? இனி இந்த சிலிமிஷாலெல்லாம் ஸ்கூலில் காட்டுறதை விட்டுட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா இன்றைக்கி நான் பாஸ் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஸ்லோவாலாம் இருப்பேன் நினைக்காது. உன்னோட எக்ஸிஸ்டிங் கொஷின் பண்ணுற மாதிரி ஆகிடும், புரியுதா? ஓ, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோ. அண்ட் அசைன்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, போய் ரெஸ்ட் எடு. மண்டே நான் அவனை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். கிளாஸ்க்கு வா, ஓகேவா? ஓகே சார். ஓ, ஜிமனும் அந்த வீட்டை விட்டு வெளில வரான். வெளியில் வந்து பார்க்குறான். இப்போ என்ன நடந்தது? அவருக்கும் எனக்கும் என்ன நடந்தது? ஓ மை காட் அப்படின்னு சொல்லி மனசுலேயே கத்துறான். ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.